கோர்ட்ல ஒண்ணும் காயத்தோட போராடல, சட்டத்தோட போராடணும், நீதிபதியோட போராடணும். அதே தாண்டா நானும் சொல்றேன். மனசுல தெம்பும் போராட தைரியமும் இருந்தா யார் வேணாலும் கோர்ட்ல போராடலாம், வாதாடலாம். அதுக்காக லா படிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஓ பரணி, நீ பேசுறதெல்லாம் நல்லா இல்ல, அதுவும் கோர்ட்ல போய். ஏய், எல்லாமே எனக்கும் தெரியும்டா, நீ கொஞ்சம் வாயை மூடு. சண்முகம் ஒரு முடிவெடுத்தான், அது 100% சரியாதான் இருக்கும். இவன் நிச்சயம் ஜெயிக்காம விட மாட்டான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம இந்தியாவோட சட்டப்படியே வக்கீல் மட்டும்தான் வாதாடணும்னு எந்த சட்டமும் இல்ல. வக்கீலுங்கிறது ஒரு உதவி, அவ்வளவுதான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, சண்முகத்துக்கு அந்த உதவி தேவைப்படாது. இவன் மனசுல நேர்மை இருக்கு, ஒரு பொறுப்பு இருக்கு. நிச்சயம் இவன் வாதாடி இந்த கேஸ ஜெயிப்பான், நீதி வாங்கி கொடுப்பான். ரத்னா, சண்முகத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் அண்ணன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? நீ சொல்றீ, நம்பிக்கை இருக்கா இல்லையா? இதுக்கு முன்னாடி வெங்கடேஷ் உன்னை கொல்லணும்னு நினைச்சானே, அப்போ உன்னை சாவல இருந்து இவன் காப்பாத்திருக்கான். அப்ப இவன் டாக்டர் இல்ல. வெங்கடேஷ் உனக்கு எதிராக கேஸ் போட்டப்ப இவன் வக்கீலாவும் இல்ல. நான் இப்பவும் சொல்றேன், இவனுக்கு உன் மேல கண்மூடித்தனமான பாசம் இருக்குடி. அந்த பாசம் உன்னை காப்பாத்தும். உன் அண்ணன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இவங்க எல்லாரும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க. உன் அண்ணன் உன்னை காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? அத சொல்லு, எனக்கு அதுதான் முக்கியம். எனக்கு என் அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கு. எமன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனது ஏன் அண்ணன் தான். இப்போ என் புருஷனை ஜெயில இருந்து காப்பாத்தி கொண்டு வருவார்னு நான் நம்புறேன். இப்பவும் நான் உன்னை நம்புறேன்னு. நீ வாதாடு. இவங்க யாரு என்ன சொன்னாலும் நீ இறங்கி வாதாடுன. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, நம்பிக்கை இருக்கு.